2025 அமைதிக்கான நோபல் பரிசு வென்றவர் மரியா கொரினா மச்சாடோ. இவர் வெனிசுலா நாட்டுக்காக ஜனநாயக உரிமைக்காக போராடி மக்களுக்கு சுதந்திரம் கொடுக்க முயற்சித்ததற்கு இவருக்கு அமைதிக்கான நோபல் பிரைஸ் கிடைச்சது. வெனிசுலா அப்படின்னா தென் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு. அங்க நீண்ட நாட்களா ஒரு கடுமையான ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. மக்கள் சுதந்திரமாக கூட பேச முடியாம வாக்களிக்கவும் முடியாம ரொம்பவே தவிச்சனர். அந்த நேரத்துல மரியா கொரினா மச்சாடோ தான் மக்கள் ஜனநாயகத்துக்காக குரல் கொடுத்தாங்க. நாட்டை அடக்குமுறையில் இருந்து விடுவிக்கணும், அமைதியான ஜனநாயக ஆட்சிக்கு மாற்றணும். அந்த தைரியம், தியாகம் மற்றும் போராட்டத்துக்காக தான் நோபல் கமிட்டி 2025 ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஏன் பரிசு கிடைக்கல? இதுக்கு கமிட்டி சொன்ன பதில், நாங்கள் எந்த அரசியல் தாக்கத்தையும் பார்க்க மாட்டோம். நாங்கள் நோபல் அவர்களின் சிந்தனைக்கு ஏற்ப அமைதிக்காக உண்மையா உழைத்தவர்களுக்கு தான் பரிசு கொடுக்கிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, கம்போடியா பிரதமர் ஹூன் மேனேட், பாகிஸ்தான் ராணுவ தலைவர் அசீம் முனிர் எல்லாரும் அமைதிக்கான நோபல் பரிசு நாமினேஷன் கொடுத்திருக்காங்க. அவரு போர்களை நிறுத்தி அமைதிக்காக உழைச்சாரு. அதனால அவரை பரிந்துரைக்கணும்னு சொன்னாங்க. ஆர்மேனியா, அசர்பைஜான், ருவாண்டா, காபா நாட்டின் தலைவர்களும் ஆதரவு கொடுத்தாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது, நான் 8 போர்களை நிறுத்தினேன். அது வரலாற்றிலேயே நடக்காத விஷயம். நான் பரிசுக்காக இல்ல, பல பேரோட உயிரை காப்பாத்தணும்னு செய்த. பல நிபுணர்கள் சொல்றாங்க, இவ்வளோ விஷயங்களுக்கான ஆதாரம் சரியாக இல்லை. சிலது உண்மையிலேயே அதிபர் சொன்ன மாதிரி நடந்ததான்னு சோதிக்க கூட முடியாது. மேலும் இந்த நாமினேஷன் கடிதங்கள் ஜனவரி 31க்கு பிறகுதான் அனுப்பப்பட்டிருக்கும். அதனால 2026க்கான நோபல் பரிசுக்கு தான் இது கணக்காகும்.